Hello SME owners, corporate HRs and college stakeholders. இந்த மூணு பேரையும் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இன்னொன்று வருத்தப்படுவீங்க. காரணம் என்னென்னா 18 to 34 years இதுதான் அடல்ட் பீரியடுக்கான பீக் பீரியடுன்னு சொல்கிறது. இதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கான மைண்ட் ஹெல்த் கோஷன்ட் அப்படின்ற ஒரு சர்வே ரீசண்டாக வேர்ல்டு வைடு எடுக்கப்பட்டது. 84 கண்ட்ரியில் இந்த ரிசர்ச் பண்ணதில் 18 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய த யங் அடல்ட் பாப்புலேஷன் எவ்வளோக்கு அவ்வளோ தூரம் மென்டல் ஹெல்த்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லை வீக்காக இருக்காங்களா அப்படின்றது தான் இந்த ரிசல்ட்டுக்கான இந்த ஆய்வுக்கான ஒரு விஷயம். இதில் 84 கண்ட்ரியில் பண்ணதில் இந்தியா 60வது பிளேஸில் இருக்குன்றது வருத்தக்கூடிய ஒரு நிலைமை. ஏன் அப்படின்னா யங் பாப்புலேஷன் கொண்ட நாடு இது. யங் பாப்புலேஷனாக இருக்கக்கூடிய நாட்டில் மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை தொடர்ந்து 25 வருடமாக நான் வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும், மெயினாக கார்ப்பரேட் அண்ட் எஸ்எம்இயில். அன்ஃபார்ச்சுனேட் ஒரு வேலைக்கு வந்த வாட்டி ப்ரொடக்டிவிட்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை ஒர்க் பண்ணுறவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு கொடுக்குறோமான்றது தெரியல. அது தெரியலன்னு சொல்கிறதோட இப்போ இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா 18 to 34 இயர்ஸில் இருக்கிறவங்க தே ஆர் மென்டலி ஸ்ட்ரெஸ்ட், எமோஷனலி டிஸ்ட்ரெஸ். இது டைரக்டாக எதை அஃபெக்ட் பண்ணுன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை தான் எஃபெக்ட் பண்ணும். இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். இப்போ 47 சைக்கலாஜிக்கல் காக்னேட்டிவ் ஃபேக்டர்ஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் எடுத்திருக்காங்க. 1-2 இல்லை, 47 சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் எமோஷ்னலாக அவங்க எப்படி தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க, ஒரு வருத்தத்திலிருந்து ஒரு டீப் சாரோவில் இருக்கும் பொழுது எப்படி அதிலிருந்து மீண்டு வராங்க, ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது, திங்கிங் கிளாரிட்டி எவ்வளோ தூரம் இருக்குன்றத பார்த்துருக்காங்க. கோர் டொமைனில் சிம்பிள் கொஸ்டின்ஸ் மற்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் வேலை செய்கிற இடம் எப்படி இருக்குது, அது உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கா, இப்படின்லாம் அது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்த ஆன்சரை வச்சு தான் நம்ம இதை பார்க்குறோம். இப்போ எமோஷ்னல் ரெகுலேஷன் ரொம்பவும் அடி வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எமோஷ்னல் ரெகுலேஷன்னா என்ன? ஒரு விஷயத்தை புரிஞ்சு அந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கிட்டு அதுக்கு இம்மீடியட்டாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி போட்டு அதுக்கான விஷயத்துக்குள்ளே நான் மூவ் ஆகி யோசிக்கிறேன் பாருங்கள், அந்த விஷயத்துக்கு பேர் தான் அந்த எமோஷ்னல் ரெகுலேஷன்றது. இதில் 18 to 34 வயது உள்ளவர்கள் கொஞ்சம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால தான் கூட நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் எதனாச்சும் ஒரு சின்னதாக அவங்கள எதனாச்சும் கோவிச்சுக்கிட்டிங்கன்னா இம்மீடியட்டாக ரிசைன் பண்ணிட்டு போகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது ரிலேஷன்ஷிப் ஸ்டெபிலிட்டியில் ஃபேமிலியோடையும் அவங்க டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியல. இன்னொன்று அங்கே வேலையில் இருக்கக்கூடியவங்களோடையும் அவங்க சுமூகமாக இருக்கிறதுல கஷ்டப்படுறாங்கன்றதும் இந்த ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. அப்போ இது கண்டிப்பாக எதை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும், ஃபோக்கஸ் கொடுக்குறதுல ரொம்ப கம்மியாக இருக்கும், அண்ட் டெஃபினட்டாக ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாது. இது 3 அடி வாங்கும் பொழுது ப்ரொடக்டிவிட்டி லாஸ் சிவியராக இருக்கும். இது என்னோடய அனுபவத்தில் எஸ்ன்னு சொல்லுவேன். காரணம், நான் டைட்டன், ஐடிசி, டிஎன்பிஎல், பிரிட்டானியா இந்த போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் நான் கடந்த ஒரு 20 வருஷமாக நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கிறதுல என்னோடய ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் எதில் பார்த்துட்ருக்கேன்னா பிஹேவியரல் காம்பிடென்சின்னு சொல்லுவேன். அந்த பிஹேவியரல் காம்பிடென்சியில் ரொம்ப முக்கியமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எமோஷ்னல் ரெகுலேஷன், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். இதை பற்றி தான் பேசணும். ஸோ அதனால்
ஓனர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா, நான் இவ்வளோ சிரமப்படுறேன், நான் இவ்வளோ விஷயங்கள் செய்கிறேன் அப்படின்றத நினைக்கிறத தாண்டி உங்கள் ஆளுங்க உங்கள் இடத்துல எப்படி செஞ்சிகிட்ருக்காங்க, அதில் அவங்களுக்கு என்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அந்த இடத்த இன்னும் ஹாப்பி என்வாயர்மெண்ட்டாக சுகமமாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்னு யோசிங்க. சேலரி மட்டும் அதிகமாக கொடுக்கறது இதுக்கான சொல்யூஷன் கிடையாது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஆய்வுகள் செஞ்சு தான் நாங்கள் ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் என்ன பண்ணுறோன்னா ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 44% ஆஃப் யங் இண்டியன்ஸ் அவங்க ரெகுலராக கன்சியூம் பண்ணுற சாப்பாடுகள் அதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதுவும் ரொம்ப ஜங்க் ஃபுட்டாக இருக்குது. அதனாலேயே கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் ஜாஸ்தியாகி எமோஷ்னலில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றத இந்த ரிப்போர்ட் நிறையா வலியுறுத்தி இருக்குது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், இது நிறைய குழந்தைங்க தான் செல்ஃபோனை வச்சு அடிக்டடாக இருக்காங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. 18 to 34 இருக்கக்கூடிய அடல்ட்ஸ் கூட தான் அவங்களால செல்ஃபோன் பார்க்காம இருக்க முடியறதில்ல. என்னோட சமீப காலமாக கோவிடுக்கு அப்புறம் நான் போயிட்டுருக்க இண்டஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் எஸ்எம்இலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் செல்ஃபோனை ஃபேக்ட்ரிக்கு வரும்பொழுது கொடுத்துட்டு நீ ஃபேக்ட்ரிக்குள்ளே வா அப்படின்னா, நான் அப்படியாப்பட்ட ஜாபுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போகிறவங்க நிறைய பேர் பார்க்குறோம். இன்னும் ஹொசூர்லலாம் பார்த்தீங்கன்னா மெஷினில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் செல்ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதில் இருக்க பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓனர் சொல்கிறாரு, அப்பா உங்களுக்கு தான் நான் என்ன ஆடியோ செட்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் பாட்டு வருது இல்லை, அதில் ஏன் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னா, அவங்க சொல்கிற சிம்பிள் விஷயம், அதில் உங்களுக்கு பிடிச்சது தானே போட போகிறீங்க, எனக்கு பிடிச்சது இல்லைல்ல, எனக்கு பிடிச்சதை நான் அப்போ பார்க்கணும், அதனால் எனக்கு செல்ஃபோன் வேணும்னு கேட்டுட்டு இதனால் ரிசைன் பண்ணிட்டு போனவங்க இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோன் அடிக்ஷன் அப்படின்றது வெறும் குழந்தைங்களுக்கு இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்டாக 18 to 34 இருக்கவங்களுக்கு மிக அதிகமாக இருக்குது அப்படின்றதும், இது இன்றைக்கி ப்ரொடக்டிவிட்டியை சிவியராக அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்குன்றதையும் தான் இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ ஆஸ் அ ஓனராக நான் என்ன பண்ணணும் அப்படின்றப்ப, டெக்னிக்கல் ட்ரைனிங்க்கு எவ்வளோ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு தான் இந்த பிஹேவியரல் ட்ரைனிங்கும் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மென்டல் ஹெல்த்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக உங்கள் ஆஃபீஸில் ஆர் உங்கள் நிறுவனத்தில் அட்ரிஷன் அப்படின்றது அதிகமாகிட்டு போகிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்க முடியும். ஏற்கனவே நம்மளுக்கு ஆளுக்கு வேலை கிடைக்கல அப்படின்றது பரவலான சினோரியாவாக இருக்குது. ஸோ அப்போ வரவங்களை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி லாட் ஆஃப் பேலன்சிங் ஆக்ட் இருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லுவோம், மந்த் ஆன் மந்த் ரெகுலர் கரெக்டான டைமுக்கு சேல்ரி கொடுக்கறது ரொம்ப ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு நல்ல நிறுவனம் அப்படின்றது எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, ஒரு 4-5 விஷயத்தை சொல்கிறதுல ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நிறுவனம் கரெக்டாக சொன்ன டேட்டில் அவங்க யோசிக்கவே கூடாது. ஒரு 2ஆம் தேதி சேல்ரி 1ஆம் தேதி சேல்ரி அப்படின்னா அவங்க அதை பற்றி யோசிக்கவே கூடாது. அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக அந்த தேதியில் அந்த சேல்ரி போய் சேரணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது, அங்கே இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட் ஹைஜீனாக இருக்கணும். ரொம்ப அருவருப்பாக நீட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பேசிக்காக கேன்டீன், அங்கே கேன்டீனில் இருக்கக்கூடிய சப்சடைஸ் ஃபுட்டு அதெல்லாம் அவங்களுக்கு என்னவாக இருக்கும்னா ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற விஷயமா இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு உரிய பாராட்டுகளும் உரிய இன்சென்டிவ்ஸும் அதுக்கப்புறம் ரெகக்னேஷன்ஸும் கொடுக்கறது த கீ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அவங்க முன்னேறத்துக்கு, அவங்க அப்டேட் ஆகிறதுக்கு அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்படுதா, அந்த ட்ரைனிங்கை அவங்க எடுத்துக்கிட்டு மேலே வரும்பொழுது அங்கே இதுக்கு உண்டான ரெகக்னிஷன்ஸ் இருக்கா,
ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி அந்த நிறுவனத்தில் இருக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு தோணும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகுது. அந்த மென்டல் ஹெல்த்துக்கான உங்கள் செட்டப்பில் ப்ரோக்ராம்ஸ் நடக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அதுக்கு முக்கியத்துவம் தரணுன்றது தான் என்னோட ஒரு பரிந்துரையாக இருக்கும். தேங்க்யூ.